சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதி தரிசனத்தை லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு பயபக்தியுடன் வழிபட்டனர். பொன்னம்பலமேடு மலை உச்சியில் ஒளி வடிவில் காட்சி தந்த ஐயப்பனை பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷம் விண்ணை பிளந்தது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலகின் பழமையான மொழியான தமிழின் தாயகமாக இந்தியா இருப்பது பெருமிதம் என கூறியுள்ள பிரதமர் மோடி, பொங்கல் பண்டிகை சர்வதேச விழாவாக கொண்டாடப்படுவது மட்டற்ற மகிழ்ச்சி என தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை சர்வதேச திருவிழாவாக கொண்டாடுவது அளவில்லாத மகிழ்ச்சியை தருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் வீட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்றார். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை, நடிகர்கள் ரவி மோகன், சிவகார்த்திகேயன் உட்பட பலரும் பங்கேற்றனர். சென்னை தலைமைச் செயலக ராணுவ மைதானத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். IAS, IPS அதிகாரிகளுக்கு அவர் வாழ்த்துக்களை கூறி உற்சாகப்படுத்தினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு அரசு செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த EPS, உலகெங்கிலும் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் தித்திக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பணி நிரந்தரம் கோரி போராடி வரும் பகுதி நேர ஆசிரியர்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஆசிரியர் சங்கத்தினர் பங்கேற்றனர். பகுதி நேர ஆசிரியர்களின் ஊதியத்தில் மேலும் 2500 ரூபாய் உயர்த்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஆசிரியர்கள் உடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார். இனி 15,000 ரூபாயாக ஊதியம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அமைச்சர் உடனான அறிவிப்பில் உடன்படாத பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களது போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். ஊதிய உயர்வை ஏற்க மறுத்தவர்கள் தங்களுக்கு தேவை பணி நிரந்தரம் தானே தவிர ஊதிய உயர்வு தேவையில்லை என முழக்கமிட்டுள்ளனர். சென்னையில் போராட்டத்தின் போது வார்னிஷ் குடித்து தற்கொலைக்கு முயன்ற பகுதி நேர ஆசிரியர் உயிரிழந்த நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் வானகரத்தில் உள்ள திருமண அரங்கத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் தற்கொலை செய்து கொண்டார். போகி தினத்தில் தமிழகம் முழுவதும் மக்கள் பழைய மற்றும் தேவையற்ற பொருட்களை எரித்தனர். காற்றில் ஏற்பட்ட மாசு காரணமாக மக்களுக்கு சுவாசிப்பதில் சிரமமும் கண்ணில் எரிச்சலும் ஏற்பட்டது. சென்னையின் பல பகுதிகளில் அதிகப்படியான பனிமூட்டம் காணப்பட்டது. போகி தினத்தில் சென்னையில் பழைய பொருட்களை எரித்ததால் நகரின் பல்வேறு பகுதிகளில் காற்று மாசு சராசரி அளவை விட அதிகரித்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சென்னையின் காற்றின் சராசரி தரக்குறியீட்டு அளவான 118 பிற்பகல் 1 மணி நேர நிலவரப்படி 152 உயர்ந்தது. அதிகபட்சமாக கொடுங்கையூரில் 189 அதிகரித்தது. சங்கிக்குழு பொங்கலில் பராசக்தி குழு என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கடுமையாக விமர்சித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன் பங்கேற்றது குறித்து பதிவிட்டுள்ள அவர், ஜனநாயகன் திரைப்படம் மட்டும் முடக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆயிரக்கணக்கான பயணிகள் போதிய பேருந்துகள் இல்லாமல் பெரும் இன்னலுக்கு ஆளாகினர். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகள் பல மணி நேரம் பிளாட்பாரத்தில் காத்திருப்பதாகவும், நடைமேடைக்கு வரும் பல பேருந்துகளில் ஊர் பெயர் அடங்கிய பெயர் பலகை இல்லை எனவும் குற்றம் சாட்டினர். மதுரை அவனியாபுரத்தில் வியாழக்கிழமை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் ஜே. லோகநாதன் ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் காளைகளுக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இனிப்பு வகைகளில் நெய்க்கு பதில் வனஸ்பதி பயன்படுத்தப்பட்டதாக புகார் எழுந்திருப்பது வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 500 டன் அளவுக்கு இனிப்புகள் விற்பனையான நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வில் இந்த அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது.
நாம் தமிழர் கட்சியை குறைத்து மதிப்பிடவில்லை என தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பேட்டியளித்த அவர் 8% மேலான வாக்குகளை பெற்ற கட்சி நாதக என கருத்து தெரிவித்தார். சென்னை தேனாப்பேட்டை சைதாப்பேட்டை இடையிலான மெட்ரோ சுரங்கப்பாதையின் மேல் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி வரும் மே மாதத்திற்குள் நிறைவடையும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் செயல்படுத்தப்படும் உயர்மட்ட சாலை திட்டத்தில் முதல் தளம் அமைக்கும் பணியை நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்த கையோடு வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு மழை தரக்கூடிய வடகிழக்கு பருவமழை அடுத்த 3 நாட்களில் தென்னிந்திய பகுதிகளை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. உள்ள பிரதமர் அலுவலகம் புதிய வளாகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் இல்லம் அருகே தெற்கு வளாகத்தில் செயல்பட்டு வந்த பிரதமர் அலுவலகம் சேவா தீர்த் என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வளாகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்ட்ரல் விஸ்டா மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் பிரதமர் அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மலைகளுக்கு மிக அருகில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் பெண்களுக்கு இந்திய ராணுவ வீரர்கள் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி கொடுத்தனர். கிராம பாதுகாப்பு காவலர்கள் என்ற பெயரில் துணிச்சலான பெண்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடுவது, கிராமத்தில் உள்ளவர்களை காப்பது, ராணுவத்திற்கு தகவல் அளிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. 2025 ஆண்டுக்கான முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு தகுதி மதிப்பெண் குறைக்கப்பட்டுள்ளது. SC, ST மற்றும் OBC பிரிவு மாணவர்களுக்கு பெர்சன்டைல் மதிப்பெண் 40 0 குறைக்கப்பட்டுள்ளதால் நீட் தேர்வில் மொத்தம் 800 மதிப்பெண்களுக்கு -40 மதிப்பெண் பெற்றவர்கள் கல்லூரியில் சேர தகுதி பெற்றுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெறவுள்ள பிரதமர் மோடியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான பந்தக்கால் விழா சிறப்புடன் தொடங்கியது. இதில் அதிமுக MLA மரகதம் குமரவேல், முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம், மாநிலங்களவை MP தனபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மைதானத்தை சீர்படுத்தும் பணிகளும் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. நொய்யலாறு மீட்பு என்பது தஞ்சை விவசாயிகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பேருதவி என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர் இயற்கை தந்த வரங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்தும் விழாவாக நாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மனைவி மற்றும் மகளுடன் சேர்ந்து பொங்கல் வைத்த ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் வழங்கினார். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ராமதாஸ் குறித்த வரலாற்றை விளக்கும் நாடகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா தலைமையில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் புள்ளி வைத்து கோலம் போட்டு பொங்கல் வைத்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டணி குறித்த அறிவிப்பை ஓரிரு நாட்களில் வெளியிட வாய்ப்புள்ளதாக பாமக கௌரவ தலைவர் GK மணி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த GK மணி கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி கூட்டணி அறிவிப்பை ராமதாஸ் வெளியிடுவார் என்றார். கொடைக்கானல் அருகே பூம்பாறை கிராமத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குழந்தை வேலப்பர் ஆலயத்தில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் பொங்கல் விழா நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் வடமாநில சுற்றுலா பயணிகள் பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். ராஜஸ்தானை சேர்ந்த அவர்கள் தமிழர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றி மண்பானையில் புத்தரிசி, பால், வெல்லம் உள்ளிட்ட பொருட்களை சேர்த்து பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டு கடவுளுக்கு நைவேத்தியம் படைத்து வழிபட்டனர். சென்னை மாநகராட்சி 15வது மண்டலத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாநகராட்சி பெண் ஊழியர்கள் தூய்மை பணியாளர்களுடன் சேர்ந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். இட்லி சாப்பிடும் போட்டி, பன் சாப்பிடும் போட்டி என விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு ஆர்வம் காட்டினர். குமரி மாவட்டம் குளச்சலில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் காவல் நிலையத்தில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மகளிர் காவல் நிலையத்தில் பெண் போலீசார் அனைவரும் ஒரே மாதிரியான சேலை அணிந்து வந்து பொங்கல் வைத்து படையலிட்டு கும்மி அடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் எம்எல்ஏ ஈஸ்வரன், திமுக செயலாளர் KS மூர்த்தி, நகர்மன்ற தலைவர் நளினி ஆகியோர் காளை மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்தனர். அப்போது கிறிஸ்தவ, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் பொங்கல் சீர் வழங்கினர். சென்னை IITயில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டையில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொங்கல் வைத்து உரியடி விளையாட்டில் கலந்து கொண்டு பானையை உடைத்தார். சேலம் அயோத்தி பட்டணம் வடக்கு ஒன்றிய தாவேக்க சார்பில் தைலானூர் பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தாவேக்க மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதனிடையே கோலப் போட்டியில் தாமரை கோலம் அதிகமாக வரைந்திருந்ததை பார்த்து எப்போதும் தாமரை மலராது என கூறியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் உள்ள ஸ்ரீ சௌடாம்பிகா பாலிடெக்னிக் கல்லூரியில் நடந்த பொங்கல் விழாவில் பங்கேற்ற மாணவர்கள் சாலையில் வந்து பட்டாசுகளை வெடித்து ஆட்டம் போட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ஆசிரியர்கள் சொல்லியும் கேட்காமல் மாணவர்கள் போட்ட ஆட்டத்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டது. சென்னை கொளத்தூர் பகுதியில் GKM காலனியில் வசிக்கும் மக்கள் அங்குள்ள பூங்காவில் ஒன்று கூடி பொங்கல் விழாவை கொண்டாடினர். கோலமிட்டு பொங்கல் வைத்து கொண்டாடிய நிலையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாக நடனமாடினர். சென்னை பல்லாவரத்தில் உள்ள வேல்ஸ் கல்லூரியில் சமையல் போட்டி, கோலப் போட்டி, உரியடி, கரும்பு உடைத்தல் என பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நடிகர்கள் யோகி பாபு, கலையரசன், பரத், விக்ராந்த் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற இந்த விழா மாட்டு வண்டி சவாரி, ராட்டினம், மிட்டாய் கடை, வளையல் கடை என அமைத்து கிராம திருவிழா போல களை கட்டியது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னை அடுத்த தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் ஏராளமான மக்கள் குவிந்ததால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சண்முகம் சாலையில் உள்ள மார்க்கெட் பகுதியில் மஞ்சள், கரும்பு, பூ, கோலப்பொடி, கிழங்கு வகைகள், காய்கறி வகைகள் போன்றவற்றை குடும்பங்களாக வாங்கி சென்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டாரத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் ஆட்சியர், கனிம வளத்துறை அதிகாரிகள் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னையில் சுற்றுலா தலங்களை கண்டுகளிக்கும் வகையில் சென்னை உலா என்ற பெயரில் விண்டேஜ் பேருந்துகளின் சேவையை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். 50 ரூபாய் கட்டணத்தில் மெரினா, எழும்பூர் அருங்காட்சியகம் என மாநகர் முழுவதும் உள்ள 17 சுற்றுலா இடங்களுக்கு அழைத்து செல்லும் வகையில் இந்த பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆதிகேசவன் என்ற ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பெண்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 வரை போலீசார் கைது செய்தனர். 2021ஆம் ஆண்டு பழனி என்பவரை ஆதிகேசவன் கொன்றதால் அதற்கு பழிவாங்க பழனியின் கூட்டாளிகள் திட்டமிட்டு கொலை சம்பவத்தை நிகழ்த்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக கூறிய திமுக அரசு 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிய போகும் தருணத்தில் புதிதாக ஒரு பெயரில் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து அரசு ஊழியர்களுக்கு அல்வா கொடுத்து விட்டதாக செல்லூர் ராஜு விமர்சனம் செய்துள்ளார். திமுக அரசு உள்ளன்போடு வாக்களித்த மக்களுக்கும் துணையிருந்த அரசு ஊழியர்களுக்கும் எதுவும் செய்யவில்லை என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியப்பட்டணம் கடற்கரையில் உருவான மணல் திட்டு காரணமாக 20 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி மீனவ பெண்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அங்கு வந்த மீன்வளத்துறை உதவி இயக்குநரிடம் மீனவ பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சாலை விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்திய நிலத்திற்கான இழப்பீட்டு தொகையை உயர்த்தி வழங்க கோரி போராட்டம் நடத்திய கிராம மக்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தும் பணிக்காக முருகம்பட்டு கிராமத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் இழப்பீட்டு தொகையை உயர்த்தாமல் பணி தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக நன்னிலம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் சாய்ந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நெற்பயிர்கள் முற்றிலுமாக சாய்ந்திருப்பதால் மகசூல் பாதிக்கப்படும் என கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாகப்பட்டினம் அருகே இன்னோவா காரில் கடத்தி வரப்பட்ட 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 220 கிலோ கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். காரில் இருந்த இருவர் தப்பி சென்ற நிலையில் ஒருவர் பிடிபட்டார். மதுரை சேர்ந்த மணிகண்டன் என்ற அந்த நபரிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் 2 பெண்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கிருஷ்ணகிரியில் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜக்கராப்பள்ளி கிராமத்தில் ஈஸ்வரன் என்பவர் குடும்பத்துடன் வெளியே சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் அவரின் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பரப்பலாறு அணையிலிருந்து அமைச்சர் சக்கரபாணி தண்ணீர் திறந்து வைத்தார். விவசாயிகள் பாசன வசதி பெறும் வகையில் வினாடிக்கு 35 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒட்டன்சத்திரம் பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் ஆட்டோவில் பயணித்த வடமாநிலத்தவர்களை அடித்து பணம் பறித்த வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். பெரம்பூரில் இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் செல்வதற்காக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 3 பேர் ஆட்டோவில் ஏறினர். அதில் பயணித்த இருவர் வடமாநிலத்தவரை தாக்கி பணம் பறித்தனர். இதில் ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். சென்னையில் வீட்டை காலி செய்யுமாறு வாடகைக்கு குடியிருக்கும் பெண்ணை மிரட்டியதாக வீட்டின் உரிமையாளர் மற்றும் அவரது உறவினர்களான IPS மற்றும் IRS அதிகாரிகளுக்கு எதிராக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் பகுதியில் பிரபுதாஸ் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வரும் மோனிகா ஷீபாராணி என்பவரை மிரட்டி தாக்கியதாக புகார் கூறப்பட்டுள்ளது. சென்னை ராயபுரத்தில் திறப்பு விழா நடைபெறுவதாக இருந்த பைக் ஷோரூமை திமுக நிர்வாகி தனது ஆதரவாளர்களுடன் சென்று அடித்து நொறுக்கியதாக பகீர் புகார் எழுந்துள்ளது. DLF எதிரே உள்ள கட்டட உரிமையாளர் பிரகாஷ் கடனாக வாங்கிய பணத்தை திருப்பி தராததால் திமுக நிர்வாகி தர்மன் கட்டடத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட ஷோரூமை அடித்து நொறுக்கியதாக தெரிகிறது. சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு தலைக்கவசம் பற்றிய விழிப்புணர்வு பேரணியை கரூர் மாவட்ட SP ஜோஸ் தங்கையா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணியில் தலைக்கவசத்தின் முக்கியத்துவம் குறித்து இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகர பகுதியில் இருந்து கிராம பகுதிகளுக்கு இயக்கப்படும் மினி பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். ஜெகதலா பகுதிக்கு சென்ற மினி பேருந்து ஓட்டுநரை அப்பகுதியில் காரில் மதுபோதையில் வந்த 5 நபர்கள் தாக்கியதாக புகார் தெரிவித்து 32 மினி பேருந்துகளையும் நிறுத்தி வைத்து ஓட்டுநர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தனியார் தொழிற்சாலையில் இருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் வெளியேற்றப்படுவதால் நிலத்தடி நீர் மாசடைந்திருப்பதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சின்னத்தக்கை கிராமத்தில் உள்ள கடலை மிட்டாய் தயாரிக்கும் தொழிற்சாலை மீது புகார் கூறிய கிராம மக்கள் மாசடைந்த குடிநீரை குடிப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வைகை ஆற்றில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டதாக 2 கைது செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரைச் சேர்ந்த லட்சுமணன் மற்றும் சிவகங்கையைச் சேர்ந்த மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பொக்லைன் இயந்திரம் மற்றும் டாரஸ் லாரியை பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சந்தையில் 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட நுழைவாயிலை சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்தார். இந்த நுழைவாயிலில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வெண்கல சிலை அமைக்க நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் அதே இடத்தில் பேனா சிலையை அப்பாவு திறந்து வைத்தார். திருச்சி மாவட்டம் துறையூரில் மதுபோதையில் பெண் போக்குவரத்து காவலரின் கையை கடித்த நபர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். துறையூர் பாலக்கரை பகுதியில் படியில் இருந்த பெண் காவலர் அம்பிகா அப்பகுதியில் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்து தவறி விழுந்தவர்களை காப்பாற்றியுள்ளார். ஆனால் அந்த இளைஞர் போதையில் காவலரின் கையை கடித்து அத்துமீறினார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு சொந்தமான படகு குழாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி படகு சவாரியை தொடங்கி வைத்து படகில் பயணம் செய்தார். துறைமுகம் கடற்கரை சாலையில் அலையாத்தி காடுகள் நிறைந்துள்ள கடற்கரை பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான எக்கோ பூங்கா அமைந்துள்ளது. இங்குள்ள படகு குழாமில் 1 நபர் மற்றும் 4 பேர் அமர்ந்து செல்லும் துடுப்பு படகு, பெடல் படகுகள் இயக்கப்படுகின்றன.
தூத்துக்குடி பூச்சந்தைக்கு பூக்களின் வரத்து குறைந்த நிலையில் பொங்கல் பண்டிகை என்பதால் மல்லிகைப்பூ கிலோ 10,000 ரூபாய்க்கு விற்பனையானது. பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ வரத்து குறைந்து கடுமையாக விலை உயர்ந்திருக்கிறது. பிச்சிப்பூ கிலோ 3,000 ரூபாய்க்கும், ஊட்டி ரோஸ் ஒரு கட்டு ரூபாய் 350 ரூபாய் வரையும், செவ்வந்தி கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனையானது. சென்னை கொரட்டூர் பாடி பிரதான நிழற்சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். சென்னை திருவள்ளூர் நெடுஞ்சாலைக்கு இணையாக போக்குவரத்து மிகுந்த இந்த சாலையில் 5 அடி ஆழம் 3 அடி நீளத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வாகன ஓட்டிகள் மாற்று பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தோல் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு செல்லும் பைப் லைனில் ஏற்பட்ட அடைப்பால் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கடும் துர்நாற்றம் மற்றும் சுகாதார கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த தோல் கழிவு சுத்திகரிப்பு நிலைய ஊழியர்கள் கழிவுநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தொன்மையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 5ஆம் நூற்றாண்டின் இந்திய கப்பல் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. குஜராத்தின் போர் பந்தரிலிருந்து ஓமனின் மஸ்கட் சென்ற INSV கவுண்டின்யா கப்பலுக்கு தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பளிக்கப்பட்டது. அரசாங்க நிறுவனங்களை கைப்பற்றுமாறு ஈரானியர்களை ட்ரம்ப் தூண்டுவதாக ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அலி லாரிஜானி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ட்ரம்பையும் இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகுவையும் ஈரான் மக்களின் முக்கிய கொலையாளிகள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாப்பவர் என்று அழைத்த ஒருவரை நோக்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆபாச சைகை செய்த வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது. மிச்சிகனில் உள்ள ஃபோர்ட் தொழிற்சாலைக்கு சென்ற ட்ரம்ப் F-150 பிக்கப் ட்ரக்கை உற்பத்தி செய்யும் இடத்தினை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது தொழிலாளி ஒருவர் ட்ரம்பை நோக்கி ஆவேசமாக முழக்கமிட்டார். ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் 3 கிளைகளை பயங்கரவாத அமைப்புகளாக அறிவித்துள்ளது. முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் லெபனான், ஜோர்டான் மற்றும் எகிப்திய கிளைகள் அமெரிக்காவுக்கும் அமெரிக்க நலன்களுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டன. இந்தியாவில் நடைபெறும் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகளில் பாதுகாப்பு அச்சம் காரணமாக நிச்சயம் வங்கதேச அணி பங்கேற்காது என வங்கதேச கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. வங்கதேச அணிக்கான போட்டிகளை வேறு நாட்டிற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ICC நிராகரித்த நிலையில் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. இந்தியாவில் நடைபெறும் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிகளில் வங்கதேச கிரிக்கெட் அணி விளையாடாமல் போனால் இலங்கையில் ஜிம்பாப்வே அணியுடன் மட்டுமே மோதும் சூழல் ஏற்படும் என வங்கதேச முன்னாள் கிரிக்கெட் வீரர் கலித் மஹ்மூத் சுஜோன் கருத்து தெரிவித்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. ICC ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்ஸ்மேன் தரவரிசையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி மீண்டும் முதலிடம் பிடித்து அசத்தினார். முதல் இடத்தில் இருந்த முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். தரவரிசையில் நியூசிலாந்து வீரர் டேரி மிச்சல் 2ஆம் இடத்தில் உள்ளார். 2023 ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் தோல்விக்கு பிறகு 3 நாட்கள் கழித்துதான் தோல்வியை மனதை ஏற்றுக்கொண்டதாக பேட்டி ஒன்றில் ரோஹித் சர்மா கூறினார். இறுதிப் போட்டி முடிந்த அடுத்த நாள் தோல்வியை தம்மால் ஜீரணிக்க முடியவில்லை என்றார். இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி சாம்பியன் பட்டம் வென்றது குறிப்பிடத்தக்கது. IPL கிரிக்கெட் போட்டிகளில் வெளிநாட்டு வீரர்களை ஆட வைப்பதற்கு பதிலாக உள்நாட்டு வீரர்களே ஆட வைக்கலாம் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் கருத்து தெரிவித்துள்ளார். இந்திய வீரர்களுக்கே வாய்ப்பு கொடுப்பதன் மூலம் திறமையான வீரர்களை உருவாக்க முடியும் என்றும் நமது பணமும் நம் நாட்டு வீரர்களுக்கே சென்றடையும் என்றும் அவர் கூறினார். 16வது ICC 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி ஜிம்பாப்வே நாட்டில் வியாழக்கிழமை தொடங்கி நடைபெறுகிறது. புலவாயோ நகரில் நடைபெறும் முதல் போட்டியில் இந்தியா, அமெரிக்க அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. 2024 நடைபெற்ற U19 உலகக்கோப்பை பட்டத்தை ஆஸ்திரேலியா வென்றது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடும் வெஸ்ட் இண்டீஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரெண்டன் கிங் தலைமையிலான அணியில் அலிக் ஆதனேஷ், கீசி காட்டி, ராமன் சைமன்ஸ், ஷமர் பிரியங்கர் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். வரும் 19ஆம் தேதி போட்டிகள் தொடங்குகிறது. வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் தனுஷின் 54வது திரைப்படத்திற்கான முக்கிய அப்டேட் வியாழக்கிழமை வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் உருவாகும் இந்த திரைப்படத்தில் மமிதா பைஜு கதாநாயகியாக நடிக்கிறார். GV பிரகாஷ்குமார் திரைப்படத்திற்கு இசையமைக்கின்றார்.
அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் சுமார் 7 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அங்க பிரதட்சணம் செய்தும் வேண்டுதல்களை நிறைவேற்றினர்.